அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்துக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து தூத்துக்குடிக்கும், திருநெல்வேலிக்கும் போயிருந்தாங்க. ஸோ திருநெல்வேலியிலயும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரவுடு. தூத்துக்குடியிலயும் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரவுடு. தூத்துக்குடியில நான் பார்த்தது வந்து ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் போராட்டத்தில அப்படி ஒரு க்ரவுடு என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த டைம் நான் அங்க இருந்தேன். அதேபோல இந்த பிரச்சாரத்துக்கு விஜய் வந்தப்போ, அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்த மாதிரி ஒரு 2 மடங்கு க்ரவுட வந்து தூத்துக்குடி மக்கள் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவு தூத்துக்குடி மக்கள் வந்து ஒரு மாற்றத்த நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்படுறத நான் இந்த கூட்டத்து மூலியமா பார்த்துட்டேன். தினமும் சோசியல் மீடியாவோட நெறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. மக்கள் இவ்வளோ ஆதரவு தராங்கன்னா, அப்ப மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் தேவைன்னு எல்லாருடைய மனசுல ஆணித்தரமா பதிஞ்சிருக்கு. அந்த மாற்றத்த நோக்கி நீங்களும் நகருங்க. கண்டிப்பா நாங்களும் நகருவோம். தமிழக மக்கள் எல்லாரும் அனைவரும் நம்ம மாற்றத்தை நோக்கி நகர்ந்து போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 60 ஆண்டு காலமா நம்ம அடிமையாவும், கொத்தடிமையாவும் குவார்ட்டர் பாட்டிலுக்கும், பிரியாணிக்கும் இப்படியே ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு நம்மள வாழ்வாதாரத்த வந்து நம்மளே கெடுத்துக்கிட்டோம். ஸோ இனிமேலும் நம்ம வந்து யாரும் கெடுத்துக்க வேண்டாம். இனிமேல் நல்ல பிரதிநிதிய தேர்ந்தெடுத்து, படிச்சவங்கள நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பி, மக்களுக்கு என்ன தேவையோ அத நம்ம செய்ய வைக்கணும். அதுக்கு பேரு தான் ஜனநாயக சட்டமன்ற தேர்தல். அத விட்டுட்டு நம்ம காச வாங்கிட்டு போட்டுட்டோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "காசு வாங்கிட்டு தானே ஓட்ட போட்ட, உனக்கு என்னத்துக்கு நான் செய்யணும்?" அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1000 ரூ. 100 செலவு பண்ணிட்டு ரூ. 900 ஆட்டைய போட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் திராவிட கட்சிகளுடைய கொள்கையே. அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு பிரின்சிபலே இதுதான். ரூ. 1000 100 செலவு பண்ணிட்டு ரூ. 900 ஆட்டைய போட்டு போணும். இதனால தான் மக்களே நீங்க திருந்திக்கோங்க. இனிமேலும் திருந்தாம இருந்தீங்கன்னா, உங்க ஒட்டுமொத்த ஜெனரேஷனே நீங்க அழிக்கிறதுக்கான அறிகுறியா நீங்க தான் இருக்கிறீங்க. அப்புறம் திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா, மக்கள் பாசக்கார மக்கள். ஏன்னா நான் திருநெல்வேலியில தான் படிச்சேன். திருநெல்வேலியில நல்ல க்ரவுடு வந்திருக்காங்க. நெறைய ஆதரவு குடுத்துருக்காங்க. அப்புறம் மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சிக்காரர் வந்து நமக்கு ஏதோ பேசுறதுக்கு பிரச்சாரம் பண்ண வராங்கன்னா, மக்கள் நீங்களும் கொஞ்சம் அதுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாம நின்னு வேடிக்கை பாருங்க. அவர் வண்டி மேல போய் விழறீங்க. குறுக்குல போய் வண்டி மேல ஏறி கை காட்டுறீங்க. பைக்கில ஃபாலோ பண்ணிட்டு போய் கீழ விழுந்து அடிபடுது. அந்த மாரி செயலெல்லாம் யாரும் ஈடுபடாதீங்க. இதனால தான் வந்து மத்தவங்கலாம் நம்மள தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அந்த ஒரு அவல நிலைய வந்து ஏற்படுத்திக்க வேணாம். விஜய் ரசிகர்களுக்கும் சரி, தவாக கட்சிக்காரங்களுக்கும் சரி, நீங்க தான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்கணும். அதனால நீங்களே ஆர்கனைசேஷனா இல்ல அப்படின்னா, மத்த கட்சிக்காரங்கலாம் உங்கள வந்து எல்லாரும் தற்கூரின்னு தான் சொல்லுவான். அப்புறம் வந்து எல்லாம் விசிலுன்னு சொல்லி நம்மள வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க யாரும் போக வேண்டாம். நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க. நம்ம எல்லாரும் யங்ஸ்டர்ஸு. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு காமன் சென்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்த சந்திப்புகள்ல வந்து கரெக்ட்டா நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ ஃபாலோ பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ யங்ஸ்டர்ஸ் தானே எல்லாரும். எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த பேரிகேட தாண்டி வரக்கூடாது. பேரிகேடுக்குள்ள எல்லாரும் நில்லுங்க. யாரும் பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டாம். வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு போய் கீழ விழுந்து வர வேண்டாம். ஏன்னா, அவர் நம்ம பிரச்சனைய கேட்கறதுக்காக நம்மள நோக்கி வந்துட்டுருக்காரு. அப்படின்னும்போது நம்ம வந்து அவருக்கு பிரச்சனைய உண்டு பண்ணோம்னா, இது அடுத்தடுத்த பயணங்கள் வந்து தடைப்படும். அந்த ஒரு வாய்ப்ப நம்ம யாரும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு, மக்களே நீங்கள் விழிப்புணர்வுடன் மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவங்க எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதனால தான் வந்து விஜய்க்கு மட்டும் ஒரு நாள் பர்மிஷன் கிடைக்குது. அடுத்த நாள் பர்மிஷன் கிடைக்க மாட்டேது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஊர்ல இத்தன பேர் விழுந்துட்டாங்க. அந்த ஊர்ல இவ்வளோ பேருக்கு அடிபட்டுருச்சு. அதனால உங்களுக்கு கூட்டத்துக்கு நாங்க பர்மிஷன் குடுக்க மாட்டோம். ஏன்னா, உங்க பின்னாடி வந்து 1000 பேர், 2000 பேர் சொல்லிட்டு பார்த்தா நீங்க 5,00,000 பேர கூட்டு வரீங்கன்னு ஒரு அலிகேஷன் சொல்றாங்க. ஸோ இந்த அலிகேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னடா இவன் இன்னைக்கு வந்தவன் அரசியலுக்கு பார்த்தா இவனுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் சேர்ந்துட்டாங்களே. ஒரு ரோட் ஷோ போனா 2,00,000 பேர் திரள்றாங்களே. ஒரு மீட்டிங்க்கு போனா 5,000 சொல்றோம். ஆனா பார்த்தா அவன் 20,000 பேர் வந்து நிக்கிறானே. என்னடா பண்றதுன்னு அப்படின்னு அவங்க திகைச்சு போய் கிடக்குறாங்க. கலங்கி கிடக்குறாங்க. அதனால நீங்க வந்து இந்த மாரி டைம்ல அவங்களுக்கு அவமானத்த ஏற்படுத்தி குடுத்துட்டுனா, மக்கள் வந்து அந்த கட்சிக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மக்களே நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, ஒவ்வொரு மீட்டிங்கும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகறதுக்கு அடுத்தடுத்த மீட்டிங்ல ஏன்னா, அவரு இங்க தான் இருக்க போறாரு. சப்போஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் இங்க தான் இருக்க போறாரு. உங்கள தான் ஆளப் போறாரு. அப்படின்னும்போது நம்ம என்னைக்கானாலும் அவர பார்க்க போறோம். என்னைக்கானாலும் உங்க நிறை குறைகள போய் நீங்க எடுத்து சொல்ல தான் போறீங்க. அப்படின்னும்போது எதுக்கு வந்து மக்கள் வந்து அவர் வண்டியில போய் ஏறி விழுறாங்க. என்னென்ன பொருள் தூக்கி அவர் மேல எறியுறாங்க. இது வந்து நமக்கு இது அதனால தான் வந்து மத்த கட்சிக்காரங்கலாம் தற்கூரின்னு சொல்றாங்க விஜய் கட்சிக்காரங்கள. நான் வந்து அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவன
நேரில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ அதை வந்து இவங்க வந்து தற்குறின்னு சொல்லிக்கிறாங்க, விசிலடிச்சாங்க கொஞ்சன்னு சொல்லிக்கிறாங்க, எல்லாம் அறிவில்லாத பசங்கன்னு சொல்லிக்கிறானுங்க. அப்படி பண்ணுறவங்க எல்லாருமே வந்து யாரும் வந்து இங்கே ஒன்றும் படிக்காதவங்களோ கிடையாது, பட்டிக்காடுங்களோ கிடையாது. எல்லோரும் வெல் எஜுகேட்டட் தான், எல்லாருமே வந்து நாலேஜபிள் பர்சன்ஸ் தான். ஸோ அப்படின்னும்போது அது ஜஸ்ட் ஒரு ஆர்வம், எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு பார்க்குறோம். எல்லோரும் நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்தோம், இப்போ நேரில் லைவில் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் போய் மக்கள் வந்து முட்டி மோதிக்கிறீங்க. நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் அவருக்கு நீங்கள் இடையூறை கொடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து அடுத்தடுத்த பிரச்சாரத்துக்கு நம்மக்கிட்ட நோக்கி வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டுனாலே அவங்களுக்கு வந்து அப்புறம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் இருக்க போகிறது 12 நாள் தான் எலெக்ஷன் பிரச்சாரம். ஸோ அந்த 12 நாளில் வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தொகுதியும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மக்களாகிய நீங்கள் கொஞ்சமாச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவருக்கு எந்த இடையூறும் பண்ணாமலேயும் நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு உங்கள் தொகுதிக்கு வராங்களா, நீங்கள் அங்கே ஒரு 20, 30 பேர் சேர்ந்துக்கிட்டு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ஆர்கனைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த அடுத்தடுத்த மீட்டிங்கை வந்து அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் வந்து விஜய் கட்சிக்காரங்களோ கிடையாது, நான் வந்து விஜய்க்கு ஆதரவாளரோ கிடையாது. நான் பக்கா அஜித் ரசிகன், நான் பக்கா அஜித் வெறியன். ஆனால் ஒரு புதுசாக வந்து ஒரு மாற்றம் வேணும்னு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் விஜய்க்கு உண்டு, என்னோடய ஓட்டு விஜய்க்கு தான் உண்டு. நான் ஆணித்தரமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவை ஒரு மாற்றம். அந்த மாற்றம் நான் விஜய்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இவங்களால நமக்கு ஒரு நல்ல பியூர் அண்ட் ஆனஸ்டான ஆட்சியை வந்து நமக்கு கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சினிமாவில் சம்பாதிச்சதை விட அரசியலில் சம்பாதிக்கலாம்னு நிறைய பேர் கதை கட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமாவில் வந்து ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடித்தா கூட எங்கேயோ போயிடும். ஆனால் அரசியல் அப்படி கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றணும், மக்கள் பிரச்சனைகளை அன்னாடைக்கு அவர் சந்திக்கணும். ஸோ அப்படி டெய்லியும் வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றும் மக்களை நோக்கி மக்களுடைய பிரச்சனையிலேயே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ பொது வாழ்க்கைன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் சிந்திங்க மக்களே. உங்கள் வேல்யூபிளான ஓட்டை வேல்யூபிளான பர்சன் மட்டுமே போடுங்க. விலை கொடுத்து மட்டும் வாங்கிடாதீங்க. நான் திரும்பவும் பதிவு பண்ணிக்கிறேன். உங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, அது உங்கள் உரிமை. அந்த உரிமையை கேவலம் 100, 200, 500, 1000, 5000, 10,000க்கு விட்டு கொடுத்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.